வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ரிசர்வ் வங்கியின் மிகப்பெரிய டிஜிட்டல் கரன்சி நடவடிக்கை மற்றும் நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்பட அப்டேட் குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். இன்றைய தலைப்புச் செய்திகள் இதோ. முதலில், பிரிக்ஸ் நாடுகளின் டிஜிட்டல் கரன்சிகளை இணைக்க ரிசர்வ் வங்கி முன்மொழிந்துள்ள ஒரு புரட்சிகரமான திட்டத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். இது உலகளாவிய நிதி அமைப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய ரிசர்வ் வங்கி பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே எல்லை தாண்டிய வர்த்தகம் மற்றும் சுற்றுலா பயணங்களை எளிதாக்க ஒரு முக்கிய திட்டத்தை முன்வைத்துள்ளது. இந்த திட்டம் சர்வதேச வர்த்தகத்தில் இந்திய ரூபாயின் மதிப்பை உயர்த்தும். இந்த திட்டம் பிரிக்ஸ் நாடுகளின் மத்திய வங்கி டிஜிட்டல் கரன்சிகளை ஒன்றோடொன்று இணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. பிரேசில், ரஷ்யா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளுடன் இந்தியா இதற்காக இணைந்து செயல்படும். இதன் மூலம் சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரின் தேவையை குறைத்து உள்ளூர் கரன்சிகளில் வர்த்தகம் செய்ய வழிவகை செய்யப்படும். இது டாலருக்கு மாற்றாக ஒரு வலுவான பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு முக்கிய படியாகும். இந்த தொழில்நுட்பம் பல்வேறு நாடுகளின் டிஜிட்டல் கரன்சி முறைகளை ஒன்றிணைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் பரிவர்த்தனைகள் எவ்வித தடையுமின்றி மிக துல்லியமாக நடைபெறுவதை உறுதி செய்ய முடியும். குறிப்பாக, வர்த்தக நிறுவனங்கள் தங்களின் பரிவர்த்தனைகளை மிக விரைவாகவும் குறைந்த செலவிலும் முடிக்க இது பெரிதும் உதவும். வங்கிகளுக்கு இடையே நடைபெறும் நீண்ட காலதாமதங்கள் இதனால் முற்றிலும் தவிர்க்கப்படும். சுற்றுலா பயணிகளும் வெளிநாடுகளில் தங்களது சொந்த நாட்டு டிஜிட்டல் கரன்சிகளை பயன்படுத்தி மிகவும் எளிதாக பணம் செலுத்த முடியும். கரன்சி மாற்றம் செய்யும் சிக்கல்கள் இனி பயணிகளுக்கு இருக்காது. இந்த முயற்சி 2026ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் முக்கிய விவாதப் பொருளாக இருக்கப் போகிறது. உலக நாடுகளின் கவனம் இந்த மாநாட்டின் மீது இப்போதே திரும்பத் தொடங்கியுள்ளது. இந்தியாவின் ரூபாய் ஏற்கனவே 70 லட்சத்திற்கும் அதிகமான சில்லறை பயனர்களை கொண்டுள்ளது என்பது நம் நாட்டின் டிஜிட்டல் வளர்ச்சியை காட்டுகிறது. இது உலக நாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது. உலகளாவிய நிதி கட்டமைப்பில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை எதிர்கொள்ள பல நாடுகள் இத்தகைய மாற்று முறைகளை தற்போது தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றன. டாலருக்கு மாற்றாக ஒரு வலுவான மற்றும் நிலையான கட்டண முறையை உருவாக்குவது பிரிக்ஸ் நாடுகளின் நீண்டகால வியூகமாகும். இதன் மூலம் நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் மேலும் வலுப்பெறும் என்று நம்பப்படுகிறது. தொடர்ந்து, சினிமா செய்திகளில் இன்று மிகவும் பேசப்பட்டு வரும் நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்பட அப்டேட் பற்றி பார்ப்போம். இதில் விஜய் ரசிகர்களுக்கான ஒரு மிக முக்கியமான செய்தியாக அமையப் போகிறது. நடிகர் விஜயின் 69வது மற்றும் அவரது திரைப்பயணத்தின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் மீது உலகெங்கும் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஒவ்வொரு புதிய தகவலையும் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். வெளிநாட்டு முன்பதிவு இணையதளங்கள் இந்த படம் பிப்ரவரி 20, 2026 அன்று வெளியாகும் என்று தகவல்களை பகிரத் தொடங்கியுள்ளன. இது திரைப்பட வெளியீடு குறித்த புதிய நம்பிக்கையை தந்துள்ளது. முன்னதாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக வேண்டிய இந்த படம் தணிக்கை குழுவின் சில சிக்கல்களால் தள்ளிப்போனது. இதனால் ரசிகர்கள் சற்று ஏமாற்றம் அடைந்திருந்த நிலையில் இந்த செய்தி வந்துள்ளது. இந்த புதிய தேதி குறித்த அறிவிப்பு வெளியான உடனே சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஹேஷ்டேக்குகள் தேசிய அளவில் ட்ரெண்ட் ஆகி வருகின்றன. இயக்குனர் வினோத் இயக்கத்தில் மிக பிரமாண்டமாக உருவாகியுள்ள இந்த படம் ஒரு அதிரடி அரசியல் த்ரில்லராக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அவரது மேக்கிங் பாணி படத்துக்கு கூடுதல் பலம் சேர்க்கிறது. பாபி தியோல், மமிதா பைஜு மற்றும் பிரகாஷ் ராஜ் போன்ற திறமையான நட்சத்திரங்கள் முக்கிய வேடங்களில் இதில் நடித்துள்ளனர். ஒவ்வொரு கதாபாத்திரமும் மிகவும் வலுவாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்துள்ள இந்த படத்தின் பாடல்கள் ஏற்கனவே இணையத்தில் பல சாதனைகளை முறியடித்து வருகின்றன. பின்னணி இசை படத்துக்கு ஒரு புதிய பரிமாணத்தை தரும். விஜயின் நேரடி அரசியல் வருகைக்கு முன்பாக வெளியாகும் படம் என்பதால் இது ஒரு முக்கிய அரசியல் செய்தியை சொல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
அரசியல் வட்டாரத்திலும் இந்த பணம் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் பொருளாதார மற்றும் சினிமா துறையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. தமிழக மக்கள் ஆவலுடன் காத்திருக்கும் தருணங்கள் இவை. இதுவரை எங்களுடன் இணைந்திருந்தமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.